सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। वर्णितात् मया तत्र तत् घटयितुं हि शक्यते नेतरत्र कथितोपपत्तिभिः परिशेषात् सत्यानृतभेदः कल्पित एव अभ्युपेयः इति उपसंहरति। சத்தியம் அனுகம் அனையோர் பேதம், இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய பேதம் இது பாரமார்த்திகம்னு சொல்ல முடியாது. அதனால கல்பிதம் பவது வர்ணிதாது நயா. நயம் சொன்னா நியாயம் அர்த்தம். ஏற்கனவே சொன்ன நியாயத்தினால இது சத்தியம் அனுகம் அனையோர் பேதம். சத்தியானுதையோர் சத்தியானுதே விதினி சத்தியாசுடைய பாஷிகார் சாதாரணியாச்சா அது வர்ணிதாது நயாது கல்பிதம் பவது தத்ர தத் கடயிதும் ஹி சக்கியதே ந இதரத்ர. அப்படி அனிர்வச்சனீயம் கல்பிதம் சொன்னாதான் இது உபபத்தி சொல்ல முடியும், இல்லைன்னா சொல்ல முடியாது, பாரமார்த்திகமா சொல்ல முடியாது. பாஷ்யத்திலையும் ஆரம்பத்துல அத்தியாசோ நிச்சயத்தை பயிற்சி இருக்கும்போது அதுக்கு பதில் என்ன கொடுக்கிறார்? இதுக்கு ஆத்மாவுக்கும் அனாத்மாவுக்கும் அத்தியாசம் நிச்சயத்தை பயிற்சி இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அத்தியாசம் வரவே வராது. நிச்சயம் இந்த நிச்சயம் அர்த்தம் இல்லை, அது பூர்வபக்ஷம். பல பேருக்கு சித்தாந்தம் கவனம் இருக்கு. அது அத்தியாசம் நிச்சயம் தானே, அத்தியாசம் நிச்சயம் இருக்கும் எப்படி பூர்வபக்ஷம் சித்தாந்தம் தானே கேட்கும். அந்த இடத்துல அப்படியே அர்த்தம் இல்லை. அத்தியாசம் நிச்சயதி பகிர்ந்து இருக்கும் என்ற பாஷ்யத்துக்கு அர்த்தம் ஆத்மாவுக்கும் அனாத்மாவுக்கும் அத்தியாசம் சொல்ல முடியாதுன்னு அர்த்தம். சொல்ல முடியாதுன்னு சொன்னா அது பூர்வபக்ஷம். ஏன்னா சொல்லி ஆகணும், சொல்ல முடியும் சித்தாந்தம். ஆத்மா அனாத்மா இது ரெண்டும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. எந்த விதமான ஒரு சாதிருஷ்யமும் கிடையாது. ஒரு கையிலே பாம்ப அத்தியாசம் வர மாதிரி இல்லை. இது அதுக்கு ஏதோ சாதிருஷ்யம் அப்படிலாம் இருக்கு. ஆத்மா சமப்பிரகாச விருத்த சுபாவம். அப்படி இருக்கும் பொழுது ஆத்மாவுக்கும் அனாத்மாவுக்கும் எப்படி அத்தியாசம் சொல்ல முடியும்? ஆத்மாவில் அனாத்மா அத்தியாசம் வந்திருக்கு என்றது சொல்லவே முடியாது என்றது பூர்வபக்ஷம். அதனால கிருஷ்ண ரத்ன பிரத்யேகோதரையோகம் ஆரம்பிச்ச அத்தியாசோ நிச்சயதி வைகுண்யம் இது பரியந்தம் பூர்வபக்ஷ கிரந்தான வியாக்கியாதாக்கள் எல்லாம் எடுத்து வியாக்கியானம் பண்ணுவான். இல்லைன்னா அது சித்தாந்தம் கிரகிச்சிருவோம். கிரகிக்க வேண்டாம்னு நினைச்சிட்டு அப்புற மித்யாசப்தா அபன்னவதனா பாமதிகாரர். அபன்னவம் சொன்னால் நிஷேதம் அர்த்தம். அபன்னவ நிஷேதம். மித்யா அப்படின்னா ஆத்மானாத்மனோ அத்தியாசோ மித்யான்னு சொன்னால் ஆத்மானாத்மனோ அத்தியாசம் வரவே கூடாது, வரவே முடியாது, அப்படி நடக்கவே நடக்காது. ஒரு பூர்வபக்ஷம். இது பதில் என்ன கொடுக்கிறார் பாஷ்யக்காரர்? பதில் பார்த்தா அதாவது பதில் மாதிரி தெரியல. அசாபி அந்யோன்யத்தின் அந்யோன்யாத்மகாம் அத்திய இதரேதர அவிவேகேன வித்யாஜான நிமித்தா அகம் மமேதம் இது நைசர்கிகோயம் லோக விவகாரா அப்படி போட்டார். அது பார்த்தால் பூர்வபக்ஷம் சித்தாந்தம் மாதிரி தெரியல. அத்தியாசம் நிச்சயதி பவிதம் யுக்தம் அப்படின்னா அத்தியாசம் வராது. இதுக்கு என்ன பதில் கொடுக்கணும்? அப்படி இல்லையா அத்தியாசம் வரலாம் பதில் கொடுக்கணும் இல்லையா? ஒன்றும் சொல்லல. லோக விவகாரோ பவதி அகம் இதம் மம இதம் இப்படி எல்லாம் லோக விவகாரங்கள் வரும் சொன்னால் அத்தியாசம் வரும் தானே சொல்லணும். அத்தியாசம் ஆத்மாவுக்கும் அனாத்மாவுக்கும் அத்தியாசம் வராதுன்னு பூர்வபக்ஷம் பண்ணால் அதுக்கு பதில் எப்படி கொடுக்கணும்? அப்படி இல்லப்பா பூர்வபக்ஷம் தப்பு, அத்தியாசம் வரும் சொல்ல வேண்டிய இடத்துல பாஷ்யக்காரர் என்ன சொல்ற? அத்தியாசம் வரும்னு சொல்லல. அகம் இதம் மமேதம் இது நைசர்கிகோயம் லோக விவகாரோ பவதி அத்தியாசோ நிச்சயதி பவிதம் யுக்தம் லோக விவகாரோ பவதி. இது சம்பந்தமே இல்லை நமக்கு தோணும். அப்படி இல்லை, அதுக்கு சம்பந்தம் சேர்க்கிற. என்ன சம்பந்தம் ஒன்றும் இல்லை. லோக விவகாரோ பவதி இது பிரமாணம் பிரதர்ஷி. அகங்கமான ஆத்மாவே சம்பந்தப்படுத்தி எத்தனையோ லோக விவகாரங்கள் நடந்துட்டு இருக்கு.
நான் இப்பேற்பட்டவன், இது என்னுடைய பொருள், இப்படி எல்லாம் எத்தனையோ விவகாரங்கள் நடந்துட்டு இருக்குன்றதுனால அத்தியாசம் இருக்குன்னு அர்த்தம். அத்தியாசம் இருக்குன்றதுக்கு இண்டிகேஷன் கொடுக்கிறார் லோக விவகாரம் வருது. அத்தியாசம் இல்லாத போனால் இந்த லோக விவகாரம் வராது. ஆனா லோக விவகாரம் இருக்கு என்றதுனால அத்தியாசம் இருக்குன்னு ஒத்துக்காகணும், வேற வழி இல்லை. அது எப்படி நடக்கும்னு கேட்டா பொருள் சொல்லலாம். அதுக்கு அத்தியாசம் வர்றதுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் இங்கேயே சொல்ல முடியும். ஆத்மாவுக்கும் அனாத்மாவுக்கும் சாதிருஷ்யம் இல்லையே, சிமிலாரிட்டி கிடையாது. அது எப்படி அத்தியாசம் தானே முக்கியமான கேள்வி. இதுக்கு என்ன பதில்? சிமிலாரிட்டி என்றது ஒரு அத்தியாசத்துக்கு நிர்பந்தம் இல்லை. சிமிலாரிட்டி இல்லைன்னா அத்தியாசம் வராது என்ற நியமம் கிடையாது. சில இடத்துல சிமிலாரிட்டி இருக்கு, அது பிரிச்சு பார்க்கணும். கிரந்தங்கள் பார்த்தா எப்படி தெரியும்? சாதிருஷ்யம் மூலகம் பிரமா. சில பிரமங்கள் தான் அப்படி. எல்லா பிரமங்களும் சாதிருஷ்யத்தை வச்சிருந்தது இல்லை. சில பிரமங்கள் சாதிருஷ்யத்தினால நடக்கிறது. லோகத்துல பலவிதமான பிரமை இருக்கு. சில பிரமைகள் சாதிருஷ்யம் மூலமா அந்த சிமிலாரிட்டி இருக்கிறதுனால சில பிரமங்கள் வரும். எல்லா பிரமங்களுக்கும் சிமிலாரிட்டி மூலமா வரக்கூடிய பிரமம் அப்படி கிடையாது. இந்த ரெக்க ஸ்படிகான பிரமம் இருக்கு. இந்த ஸ்படிகத்துல ஜபாகுசுமத்தினுடைய அந்த ரெட்டிஷ் கலர் தெரியுது. இந்த ஸ்படிகத்துக்கும் ஜபாகுசுமத்துக்கும் என்ன சாதிருஷ்யம் இருக்கு? எந்த விதமான சாதிருஷ்யம் கிடையாது. ஸ்படிகம் இப்படி இருக்கு, ஜபாகுசுமம் இப்படி இருக்கு, அதுக்கு என்ன சாதிருஷ்யம், என்ன சிமிலாரிட்டி இருக்கு? எந்த விதமான சிமிலாரிட்டியும் கிடையாது. சித்தம் குடகான பிரமம் இருக்கு. குடம் வெள்ளம் சித்தமாக கட்டப்பா தெரியுது பிரமம். இங்க என்ன சிமிலாரிட்டி இருக்கு? அதனால சிமிலாரிட்டி என்றது ஒரு அத்தியாசத்தினுடைய காரணத்துல நிர்பந்தமான ஒரு காரணம் இல்லை. அத்தியாசத்துக்கு என்ன காரணம் என்றது விசாரம் பண்ணி எடுத்து பார்த்தால் அதுல கண்டிப்பா இருக்க வேண்டியது ஒண்ணு இல்லை. சிமிலாரிட்டி இல்லாமலும் அத்தியாசம் வரலாம், இருந்தாலும் சில இடத்துல வரலாம், இருந்தாலும் வராமல் கூட இருக்கலாம். அதனால ஒன்றும் சம்பந்தம் இல்லை. சமஸ்பர்க பிரகாசம் விருத்த சுபாவம் வராம அதுதான் இருக்கட்டும். அதனால பிரமை வரக்கூடாது என்பது கிடையாது. பிரமை வரும். வராது போனால் இந்த லோக விவகாரங்கள் எப்படி நடக்கிறது என்றது அது சொல்ல முடியாததுனால அதனால அத்தியாசம் இருக்கு. அத்தியாசத்துக்கு சாமகிரின்னு சொல்லுவோம். சாமகிரின்னா அது காரண சமூகம். சாமகிரி சொல்லுங்க. சாமகிரி வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? சாமகிரி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் சமக்ரம் சொல்றது, கம்ப்ளீஷன். சமக்ரஸ்ய பாவகா சாமகிரியம், கம்ப்ளீஷன். எதெல்லாம் இருந்தால் அந்த காரியம் நடக்குமோ அதுக்கு எதெல்லாம் இருக்கணுமோ அதனுடைய ஒரு என்ன சொல்றது சமூகத்துக்கு சாமகிரின்னு பேர். சமக்ரம் சொன்ன என்ன? அது மொத்தமா எதெல்லாம் இருக்கணுமோ அதெல்லாம் இருந்தாலும் சாமகிரி இருக்குது. அப்ப அந்த சாமகிரியை எதெல்லாம் சேர்க்கணும்? கண்டிப்பா எது இருந்தாலும் காரியம் நடக்குமோ அதுதான் பேர் சேர்க்கணும். எதெல்லாம் அங்கங்க அதெல்லாம் தெரியுது, இங்க இது தெரியுது, அங்க அது தெரியுது, எல்லாமே சேர்க்கணும். அப்படி இல்லை. அது காரிய காரண பாவம் நிஷ்கர்ஷம் பண்ணும்போது, அதை கரெக்டா நிரூபணம் பண்ணும்போது சாஸ்திரத்தினுடைய பிரக்கிரியையில அது அந்நிய விதிரேகங்கள் எல்லாம் பார்க்கும்போது கரெக்டா அதை ஒரு என்ன சொல்றது சயின்டிபிக்கா அதை நிரூபணம் பண்ணும்போது அந்தந்த சில இடத்துல சாதிருஷ்யம் தெரியுது, இன்னொரு இடத்துல சாதிருஷ்யம் இல்லாமல் நடக்கிறது. அது எது வேணும்? ஒரு பிரமை நடக்கிறதுக்காக முக்கியமா எது தேவைப்படுறது? எப்படிலாம் ஒரு சிச்சுவேஷன் இருந்தால் பிரமன் அது வரும் என்பது நிரூபணம் பண்ணும்போது அதுல சாதிருஷ்யம் என்றது இருக்கணும் என்றது கிடையாது. அதனால நீ கேட்ட கேள்வி சரியில்லை. ஆத்மானாத்மனோகம் சமப்பிரகாச விருத்த சுபாவம் இருக்கட்டும். விருத்த சுபாவம் இல்லைன்னு விருத்த சுபாவமா இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த சாஸ்திரத்துல சொல்ல வேண்டிய அத்தியாசம் என்றதை சொல்ல முடியும். அதனால ஒன்றும் தடை கிடையாது. அதனால இந்த பூர்வபக்ஷம் தப்பு அப்படி சித்தாந்தம் எதனாலையோ சொன்னேன், அவ்வளவுதான். சரி, ஒன்றும் இல்லை. சத்தியாமிருதே மிதுனீ கிருத்தியம் அங்க வருது. சத்தியாமிருதே மிதுனீ கிருத்தியான்னு வருது. சத்தியத்துக்கும் அமிர்தத்துக்கும் மிதுனம்னா சாதாரணம். அது உண்மையான சாதாரணம் வரவே முடியாது. உண்மையான சாதாரணம் என்றது வரவே முடியாது. அதனால இது சாதாரணம் அனிர்வச்சனீயம். அனிர்வச்சனீயம் நிச்சயம் வேற எந்த விதமான உபபத்தியும் சொல்ல முடியாது. இதுதான் உபபத்தி. இதுக்கு உபபத்தி இருக்கு. அனுபவம் சொல்றது இல்லையா? அனுபவம்
ஒரு வார்த்தை சாஸ்திரத்துல அடிக்கடி ஒரு அனுபவம் உபபத்தி கிடையாது, இல்லாஜிக்கல். அது அத்தியாசம் ஆத்மாவுக்கும் அனாத்மாவுக்கும் அத்தியாசம் இல்லாஜிக்கலா இருக்குன்னு பூர்வபக்ஷம் பண்ணியிருக்காரு. அத்தியாசா நிச்சயதி பகுதி இருக்கும் அனுபவம். சித்தாந்தத்துக்கு என்ன சொல்லணும்? உபபன்னம் சொல்லணும். எப்படி உபபன்னம்? வாஸ்தவ தாதாத்யம் அனுபவம். ஆத்மா சுத்தஸ்வரூபமா இருக்கு, நித்திய சுத்த புத்த முக்தபாவமா இருக்கு. அனாத்மா ஜடமா இருக்கு, வேற விதமா இருக்கு, அசுத்தம் அர்த்தப்பிரகாசம் ஜடம் இப்படிலாம். இப்படி இருக்கும்பொழுது ஆத்மாவுக்கும் அனாத்மாவுக்கும் தாதாத்மிய அத்தியாசம் வரலாமா கேட்டால் தாதாத்மியம் வர முடியாது. தாதாத்மிய அத்தியாசம் வரலாம், தாதாத்மிய பிரமை அது வரலாம், ஒரிஜினல் தாதாத்மியம் அது வர முடியாது. அதனால தாதாத்மியம் அனுபவம், தாதாத்மிய அத்தியாசம் அதெல்லாம் வரலாம். அதனால ஒன்றும் அது நிரூபணம் பண்றதுக்கு சிரமம் இல்லை. ஏன்னா நிச்சய என்றுதான் நிரூபணம். நிச்சயார்த்தம் கொடுத்தாச்சுன்னா அதுக்கு அதுதான் ஒரு லாஜிக். சேர்க்க முடியாத ரெண்டெண்ணம் சேர்க்கிறதுனால் அது எப்படி அது சேர்க்க முடியும்? நான் சேர்க்கிறேன்னு சொல்லல, சேர்க்கிற மாதிரி தெரியறது. அந்த நித்தியார்த்த சித்தாந்தத்துக்கு வந்துட்டோம்னால் இதுக்கு எல்லாருக்குமே உபபத்தி இருக்கு, இல்லைன்னா உபபத்தி கிடையாது. அதனால அந்யதா கடயிதும் நசக்கியதே கடயிதும் சக்கியதே இதரத்திர. நம்மளுடைய அனிர்வதனீய வாதத்துல மாயாவாதத்துல அத்வைத சித்தாந்தப்படிதான் இதெல்லாம் சேர்க்க முடியும். கடயிதும் சக்கியதே, கடயிதும் சேர்க்கிறதுக்கு முடியும். இதரத்திர என்ன காரணம்னா அதுக்கு உபபத்தி கிடையாது. அப்புறம் வியாவகாரிக மதோபகன்யதாம் மானஜாதம் அகிலம் ந தாத்விகம் வாக்கியவஸ்து விஷயம் விரோததோ புத்தபோத விதி சக்கியம் பவ அத உபசம்ஹரதி. வியாவகாரிக மத அவகன்யதாம், இதெல்லாம் தெரியறதோ வாஸ்தவம் மாதிரி தெரியறது, ஆனா வாஸ்தவம் இல்லை. அப்பேற்பட்ட ஒரு ஸ்திதியில ஏதாவது தெரியறதா இருந்தால் உலகம் பூரா தெரியறது, இது ஒன்றும் கஷ்டம் இல்லை. வியாவகாரிக சத்தியம் வச்சுக்கோங்க. வியாவகாரிக மத அவகன்யதாம் என்ன இது அவதாரிக கொடுக்கிறது பாருங்க. யதா ஏவம் உக்தாபிருபபத்திபிஹி வேதாந்தேதர மானகன்யஸ்ய ந பரமார்த்த சத்யத்வம் சம்பாவிதே ததா பிரசித்தம் வைசித்ர்யம் சோபபத்தியதே. அத்தः லௌகிக வைதிக விவகார அவிரோதா பிரத்யக்ஷாதி பிராமாண்யம் விவகார சமர்த்த தத்வாவேதக லட்சணம் ந தத்வாவேதக லட்சணம் அஜ்ஞாதார்த்ததந்திரதா ஆட்சிய பிரமாண லட்சணஸ்ய தத்ர தத்வதः அபாவாத் இத்யேதத் சர்வைரபிதேயம் இது பரம பிரகிருதம் உபசம்ஹரதி. இந்த வியாவகாரிகமான பொருள் தெரியறது எல்லாமே பிரத்யக்ஷத்தினுடைய விஷயமா தெரியறது, அனுமானத்தினுடைய விஷயமா தெரியறது. இந்த உலகத்துல எதெல்லாம் தெரியறதோ மற்றவன் என்ன கேட்பான்னு கேட்டா, இந்த மித்யாத்வவாதம் ஒத்துந்தான் என்ன வரும்? பிரத்யக்ஷாதி பிரமாணங்கள் எல்லாம் ஸ்ருதியினால பாதிக்கிறதுன்னு சொல்லுது. பிரத்யக்ஷாதி பிரமாணங்களுக்கு விஷயமே இல்லையே என்கிறது, அதெல்லாம் வியர்த்தமா போயிடுமோ ஒரு பயம். அதெல்லாம் வியர்த்தமா போகாது. நம்ம என்ன பண்றோம்? அதுக்கு விஷயம் என்னன்னு பிரித்து காமிக்கிறோம். பிரத்யக்ஷத்தினுடைய விஷயம் எப்பேற்பட்டது, அனுமானத்தினுடைய விஷயம் எப்பேற்பட்டது, ஸ்ருதியுடைய விஷயம் என்னது, அப்படி அதை பிரித்து பார்க்கறதா இருந்தால் இதுக்கு ஒன்றும் வைஷமியம் கிடையாது. பிரத்யக்ஷம் பிரமாணங்கள் எல்லாம் பிரமாணமே இல்லைன்னு சொல்ல முடியாது, பிரமாணம் தான். ஆனால் எப்படி பிரிக்கிறது? வியாவகாரிக தத்துவாவேதகம் பாரமார்த்திக தத்துவாவேதகம். பிரமாணம் பரிபாஷா வேதாந்த பரிபாஷையில பிரமாண நிரூபணம் பண்ணதுக்கு அப்புறம் ஏவம் நிரூபிதானாம் பிரமாணானாம் பிராமாண்யம் திவிதம் அப்படி ஆரம்பிக்கிறது. பிரமாண நிரூபணம் ஆயிடுச்சு. ஏவம் நிரூபிதானாம் பிரமாணானாம் பிராமாண்யம் திவிதம் வியாவகாரிக தத்துவாவேதகத்துவம் பாரமார்த்திக தத்துவாவேதகத்துவம் ச இது. சில பிரமாணங்கள் அது தத்துவமா, தத்துவம் தான் இருக்கட்டும். ஏன்னா பிரம்மஜானம் வரைக்கும் பாதிக்கலைன்னா அதுக்கு ஒரு வேலிடிட்டி கொடுத்துதான் ஆகணும். அதுக்கு வியாவகாரிக தத்துவம் பேர் வைக்கலாம். இது பாரமார்த்திக தத்துவம். அப்போ வியாவகாரிக தத்துவத்தை தெரிவிக்கக்கூடிய பிரமாணங்கள் மூலமா வியாவகாரிக தத்துவம் எப்படி தெரியறதோ அதுபடி நடந்து ஆகணும். பாரமார்த்திக தத்துவத்தை தெரிவிக்கக்கூடிய ஸ்ருதி என்ன சொல்றதோ அது அப்படி பார்க்கணும். இப்படி பிரிச்சு ஒரு விவேகத்தோட இருந்தால் வாழ்க்கையில் ஒன்றும் தகராறு கிடையாது. அதனால அத்வைத சித்தாந்தம் ஒத்துழைப்பு ஆனால் எல்லாமே தகராறு ஆயுதம் அப்படி கிடையாது.
வியவஸ்தை இருக்கு. வியாவகாரிகமதோபகம்யதான் மானஜாதம் அகிலம் சாத்விகம். சாத்விகம் கிடையாது. பாஹ்யவஸ்து விஷயம், பாஹ்ய வெளி பதார்த்தங்கள் பாஹ்யவஸ்து விஷயமா இருக்கிறதுனால விரோதா அபுத்தபோத விதி சக்தி அசம்பவா. அபுத்தபோத விதி சக்தி அப்படின்னால் தெரியாத விஷயத்தை தெரிவிக்கக்கூடிய சக்தி, தெரியாத விஷயத்தை தெரிவிக்கக்கூடிய சக்தி தான் பிரமாணத்தினுடைய சக்தி. ஒரு பிரமாணத்துக்கு இருக்க வேண்டிய சக்தி என்ன? அபுத்தபோத விதி சக்தி. அபுத்தம்னா தெரியாத விஷயம், அபுத்தத்தை குறித்து வரக்கூடிய போதம், அந்த போதத்தை தெரிவிக்கக்கூடிய சக்தி போத விதி சக்தி. அது எதுக்கு இருக்கிறது கேட்டால் பாரமார்த்திக தத்துவாவேத பிரமாணத்துக்கு தான் இருக்கு. ஏன்னால் பாரமார்த்திக தத்துவாவேத பிரமாணம் சொன்னால் சைதன்யத்தை தெரிவிக்கக்கூடிய பிரமாணம், ஆத்ம சைதன்யத்தை தெரிவிக்கக்கூடிய ஸ்ருதி வாக்கியம் வச்சுக்கோங்க. இதுதான் பாரமார்த்திக தத்துவம் தான் ஆத்ம சைதன்யம். இந்த தத்துவத்தை, இதனுடைய வாஸ்தவிக ஸ்வரூபத்தை தெரிவிக்கக்கூடிய ஸ்ருதி வாக்கியம் வச்சுக்கணும். இந்த ஸ்ருதி வாக்கியம் என்ன பண்றது? அஜ்ஞானத்தை நீக்கிறது. அஜ்ஞாதமான வஸ்து ஒண்ணுதான் இருக்கு. ஏன் ஒண்ணுதான் அஜ்ஞாதமான வஸ்துன்னு சொல்றது? உலகத்துல எத்தனையோ விஷயங்கள் தெரியாதுன்னு இருக்கிறது கேட்டா அப்படி இல்லை. அஜ்ஞானம் சொன்னா என்ன அர்த்தம்? அஜ்ஞானத்துக்கு விஷயம் அர்த்தம். எது வந்து அஜ்ஞானத்துக்கு விஷயமா இருக்கோ அதுதான் அஜ்ஞானம். எது அஜ்ஞானத்துக்கு விஷயமா இருக்கு கேட்டால் எந்த வஸ்து சொப்பிரகாசமோ அதுதான் அஜ்ஞானத்துக்கு விஷயம். ஜட வஸ்து வந்து டைரக்டா அஜ்ஞானத்துக்கு விஷயம் இல்லை. அந்த ஜடவஸ்துவே பிரகாசப்படுத்த வேண்டிய சைதன்யம் அஜ்ஞானத்துக்கு விஷயமா இருக்கிறதுனால ஜடவஸ்து தெரியாது. எனக்கு ஒரு ஜடவஸ்து, ஏதோ ஒரு வஸ்து தெரியல நான் சொல்லும்போது என்ன அர்த்தம்? அந்த வஸ்து டைரக்டா அஜ்ஞானத்துக்கு விஷயம் அர்த்தம் இல்லை. அந்த வஸ்து தெரிஞ்சிருக்கணும். இப்போ அந்த வஸ்து எந்த சைதன்யத்துல அத்தியஸ்தமா இருக்கோ அந்த சைதன்யம் பிரகாசிக்கிறதா இருந்தால் அந்த வஸ்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அந்த சைதன்யம் ஏன் பிரகாசிக்கல? அங்க அஜ்ஞானம் இருக்கு. அதனால சைதன்யம் என்ற ஒரே ஒரு பொருள் மட்டும்தான் அஜ்ஞானத்துக்கு டைரக்டா விஷயமா இருக்கு. அதுதான் அஜ்ஞானத்தினால கவர்டா இருக்கு. அது அஜ்ஞானத்தினால கவர்டா இருக்கிறதுனால பல பதார்த்தங்கள் நமக்கு தெரியாது. இது வச்சுட்டுதான் அந்த பிரத்யக்ஷ பிரக்கிரியெல்லாம் நடக்கிறது. வேதாந்த பரிபாஷையில அந்த கரண விஷயாகாரண கரிணவதை இந்த அத்தனை பிரக்கிரியையும் இந்த ஒரு தத்துவத்தை பேஸ் பண்ணிட்டு அந்த பிரக்கிரியை அது அப்படி நீங்க கற்பனை பண்ணி பார்க்கணும். சைதன்யம் என்ற ஒரு பொருள், இது சொப்பிரகாசம். இந்த சொப்பிரகாச சைதன்யத்தினால உலகம் அத்தனையும் தெரிகிறது. சத்திய பாஷா சர்வம் இதம் விபாதி. உலகம் அத்தனையும் இந்த சொப்பிரகாச சைதன்யத்தினுடைய பிரகாசத்தினால தெரிகிறது. இந்த சொப்பிரகாசமான சைதன்யம் எங்க இருக்கு? எங்கேயும் வெளியில் இல்லை, நான் தான். அப்ப என்ன ஆச்சு? நான் என்ற வஸ்து சொப்பிரகாசமான சைதன்யம். இது இங்க சரீரத்துக்குள்ள மட்டும் இருக்கா? இல்ல, வியாபகமா இருக்கு. அப்ப இந்த சைதன்யத்தோட சம்பந்தப்படாத ஏதாவது இருக்கா உலகத்துல? ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே இந்த சைதன்யத்தோட சம்பந்தப்பட்டுதான் இருக்கு. சொப்பிரகாசமான நான் என்ற தெரியக்கூடிய சொப்பிரகாச சைதன்யம் சரீரத்துக்குள்ள மட்டும் இல்லை, ஜெகத் வியாபகமா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த சைதன்யத்தோட சொப்பிரகாசமான ஆத்ம சைதன்யம் எது இருக்கோ அந்த சைதன்யத்தோட சம்பந்தம் இல்லாத எந்த வஸ்துவும் கிடையாது. அப்ப நார்மலா எப்படி இருக்கணும்? நான் எல்லாம் தெரிந்தவனா இருக்கணும். என்னால பிரகாசப்படுத்த முடியாத ஒரு பொருளே கிடையாது உலகத்துல. என்னால பிரகாசப்படுத்த முடியாத ஒரு பொருளே கிடையாது உலகத்துல. அப்படி இருக்கு என்னுடைய சொரூபம். நான் இப்படி இருக்கேன் சொன்னால் நார்மலா எப்படி இருக்கணும்? சர்வஜனா இருக்கணும். ஆனால் நான் சர்வஜன் இல்லை என்ற எனக்கு ஒரு அனுபவம் இருக்கு. இந்த அனுபவத்தை நிரூபணம் பண்ணணும். எப்படி நிரூபணம் பண்றதுனால் இதுக்குதான் அஜ்ஞானத்தை கொண்டு வந்து சேர்த்துருக்கேன். அந்த பிரக்கிரியை அப்படி போறது. இதனுடைய பேஸ் இதுதான். என்ன சொல்லியிருக்கோம்? வாஸ்தவம் தான் என்னுடைய சொரூபம் சொப்பிரகாசம், ஆனந்த ஸ்வரூபம், ஞானஸ்வரூபம், ரைட், சர்வ வியாபகமா இருக்கு. இதோட சம்பந்தப்படாத பொருளே கிடையாது. ஆனால் அதுல அஜ்ஞானத்தினால ஒரு கவரிங் இருக்கு, ஆவரணம் இருக்கு. அஜ்ஞானத்தினால ஒரு ஆவரணம் இருக்கு. எங்க இருக்கு? கம்ப்ளீட்டா இருக்கு. கம்ப்ளீட்லி கவர்டு பை அஜ்ஞானம். அப்படி இருக்கு இந்த சுரூபம். இப்போ பாருங்க, இப்ப அந்த பிரக்கிரியை உங்களுக்கு
தெரிஞ்சுக்க முடியும். அந்தக்கரை கண்ணு திறந்து பார்க்கும்போது என்ன நடக்கிறது, இப்படி இருக்கும்போது ஒன்றும் தெரியாது. கண்ணு திறந்து பார்த்தால் இந்த அந்தக்கரண வர்த்தி விஷயத்தோட சம்பந்தப்படுறது. இப்ப இந்த விஷயம் எனக்கு எப்படி தெரிஞ்சுக்கணும், அதில் உண்மையா தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய சைதன்யத்தினால தெரிஞ்சுக்க வேண்டியது. நான் தான் இந்த புத்தகத்தை பிரகாசப்படுத்துறேன், இன்னொரு இல்லை. நான் தான் இந்த புத்தகம் என்ற பொருள் பிரகாசப்படுத்துறேன் அப்படிதான் இருக்கணும். ஆனால் என்னால் பிரகாசப்படுத்த முடியாது. எப்போ அந்த சைதன்யத்தில் அஜ்ஞானத்தினால ஆவரணம் இருக்கிறதுனால ஒண்ணுமே பிரகாசப்படுத்த முடியாது. இப்ப சரியா போயிடுது. ஏன்னா கண்ணு தொடர்ந்து பார்த்தால் இந்த அந்தக்கரண விருத்தி எந்த விஷயத்தோடு சம்பந்தப்படுறதோ அந்த விஷயத்தோட ஒட்டி நிற்கிற அஜ்ஞானம் சைதன்யத்துக்கு இந்த புத்தகம் இருக்கு. இது அப்படி ஒரு பாவனை பண்ணீங்க. இந்த புத்தகம் இதுக்கு பேஸான ஒரு அதிஷ்டான சைதன்யம். புத்தகத்துக்கு மேல அஜ்ஞானம் கிடையாது. புத்தகத்தை பிரகாசப்படுத்த வேண்டிய சைதன்யம் அஜ்ஞானத்தினால கவர்டா இருக்கு. அந்த சைதன்யத்துக்கு இருக்கக்கூடிய அஜ்ஞானம் கொஞ்சம் விலகிறதா இருந்தால் அந்த சைதன்யம் புத்தகத்தை பிரகாசப்படுத்தும், புத்தகம் தெரியும். இதுதான் வியவஸ்தை. அப்போ இந்த பிரமாணங்கள் என்ன பண்றது, பிரமாணங்கள் மூலமா ஒரு அந்தக்கரண விருத்தி ஃபார்மேஷன் ஆஃப் மைண்ட் அது வர்றது. இந்த ஃபார்மேஷன் என்ன பண்றது, அந்த விஷயத்தோடு சம்பந்தப்படுறது. இந்த விஷயத்தோடு சம்பந்தப்படும் பொழுது இந்த விஷயத்தால அவச்சின்னமான அந்த சைதன்யத்துக்கு இருக்கக்கூடிய அஜ்ஞானம் கொஞ்சம் இப்படி மாறுறது. இது என்ன உதாரணம் கொடுக்கறதுனால், இந்த குளத்துல இது இருக்கு இல்லையா பாசி, அது ஒரு கல்லு போட்டா கொஞ்சம் இப்படி இருக்கிறது, திருப்பி அங்கே வர்றது, அந்த மாதிரி பலவிதமான உதாரணங்கள் கொடுக்கறது. அபிபவம்னு சொல்றது. விற்த்திகாலே அஜ்ஞானம் விற்த்தியா அபிபூயதே, இப்படி வார்த்தை அபிபூயதே. அபிபூயதை ஓவர்லேப் பண்றது. இந்த விற்த்தியினால அந்த விற்பி இருக்கிற சமயத்துல அஜ்ஞானத்தினுடைய சக்தி, அந்த ஆவரண சக்தி கொஞ்சம் நஷ்டமாகுது. அந்த அந்த அஜ்ஞானம் ஆரம்பிக்கிறதுன்னா அஜ்ஞானம் ஆரம்பிக்க முடியாது. அஜ்ஞானத்தினுடைய ஆவரண சக்தி அப்ப வேலைக்கு ஆகாது. அஜ்ஞானத்தினுடைய ஆவரண சக்தி வேலை பண்றது இல்லைன்னு வச்சுக்காது. வேலை பண்றதுல என்ன, அந்த சைதன்யம் பிரகாசிக்கிறது. சைதன்யம் எப்படி இந்த புஸ்தகாவச்சேதேனா, இந்த புஸ்தகாவச்சேதேனா அந்த பாஷை புரியாது இல்லையா, புஸ்தகாவச்சேதேன சைதன்யம் பிரகாசவே. பிரகாசிக்கும் போது என்ன வரும், புஸ்தகம் பிரகாசம். அந்த சைதன்யம் சைதன்யமா தெரியல, ஏன்னா அது அத்தியஸ்தமான புஸ்தகத்தை தான் தெரிஞ்சுக்க முடியும். அது அத்தியாசத்தினுடைய ஒரு மகிமை. அத்தியாசம் நடக்கும் பொழுது எது அத்தியஸ்தமா இருக்கும் அதுதானே தெரியும். சுத்தியில வெதிராத்தியாசம் நடக்கும் பொழுது சுத்தி தெரியுமா, வெதிரம் தெரியுமா? வெதிரம் தான் தெரியும். உண்மையா இருக்கிறது சுத்தி, உண்மையா தெரிஞ்சுக்க வேண்டியது சுத்தி. ஆனா சுத்தி தெரியாது. அத்தியஸ்தமான பொருள் தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். பிரமை நடக்கும்போது அத்தியஸ்தமான பொருள், ஆரோக்கியமான வஸ்து அதுதான் தெரியும். இங்க வந்த உண்மையா இருக்கிறது என்ன, சொப்பிரகாச சைதன்யம். எதனுடைய அஜ்ஞானம் போயிடுச்சோ சொப்பிரகாச சைதன்யத்தினுடைய அஜ்ஞானம் விலகி மாறி நிற்கிறது. இங்க அந்த சமயத்துல விற்பி சமயத்துல விற்பி வரும்போது எது மாறி நிற்கிறதுனா அஜ்ஞானம் மாறி நிற்கிறது. எங்க சைதன்யத்துக்கிட்ட இருக்கக்கூடிய அஜ்ஞானத்தினுடைய கவரிங் ஒரு 2 நிமிஷம் மாறி நிற்கிறது. அது பார்க்கும்போது மாறுது, போயிட்டு திருப்பி வந்துருக்கு, அந்த மாதிரி வச்சுக்கணும். அது மாறி நிற்கிறது. அப்ப மாறுதா இருந்தா உண்மையா எது தெரிஞ்சுக்கணும், சைதன்யம் ஞானம் வரணும், சொப்பிரகாச சைதன்யம் ஞானம் வரணும். ஆனா அந்த ஞானம் வரல, புத்தகம் இந்த ஞானம் வருது. அது எப்படி இதுதானே அத்தியஸ்தம். இது இங்க சுத்தியில வெதிரம் மாதிரி அந்த சத்ரூபே பிரம்மணி, புத்தகம் அத்தியஸ்தம். சத்ரூபே பிரம்மணி இல்லைன்னா சத்தான் பிரத்யட்சம் வரணும், சச்சிதானந்தம் தான் பிரத்யட்சம் வரணும். அப்படி வரல, ஏன்னா சச்சிதானந்தம் சச்சிதானந்தமா தெரியல. அதுல இருக்கக்கூடிய புத்தகம் சச்சிதானந்தமா தெரியறது, தெரியாம இல்லை, தெரியறதுல தப்பு தெரியறது. ஆனால் பிரம்ம சச்சிதானந்தம் தெரியல, புத்தகம் சச்சிதானந்தம் தெரியுமா? புத்தகம் சச்சிதானந்தமா? ஆமா. எப்படின்னா இது எனக்கு அனுகூலம் தெரியறது இல்லையா, அது ஆனந்தத்தினுடைய சுபாவம். இதுல தெரியுது ஆனந்தத்தினுடைய சுபாவம், அதுக்கு அட்ராக்ஷன். அஸ்திபாதி பிரியம் ரூபம் நாமதேசி அம்சபக்த பஞ்சகம் சொல்றது இல்லையா, அஸ்திபாதி பிரியம், இது மூணும் சைதன்யத்தினுடைய சுரூபம். சைதன்யத்தில் அத்தியஸ்தமான வஸ்து தெரியுது. கிம் அஸ்தி, புத்தகம் அஸ்தி. கிம் பிரகாசதே, புத்தகம் பிரகாசதே. கிம் தவ இஷ்டம், புத்தகம் மம இஷ்டம். இஷ்டம் இது எனக்கு அட்ராக்டிவா இருக்கு, எனக்கு வேணும் என்ற எண்ணத்தோட தெரியுது.
அப்படி தெரியறதுன்னா இது புத்தகத்துடைய சுபாவம் இல்லை, அதனுடைய அதிஷ்டான சைதன்யத்துக்கு இருந்த அஜ்ஞானம் கொஞ்சம் மாறி இருக்கிறது. உடனே அதிஷ்டான சைதன்யம் புத்தக ஸ்வரூபத்தில் தெரியுது, ஆரோக்கியமான புத்தகத்தினுடைய ரூபத்தில் தெரியக்கூடியது அந்த சைதன்யம். இப்போ புத்தகத்தை பார்க்கறதுக்காக வந்த இந்த கண்ணு என்ற இந்திரியம் உண்மையா பண்ற வேலை என்னன்னு கேட்டால் புத்தகத்தை ஒன்றும் பண்ணல, புத்தகத்தை தெரிவிக்கிறதுக்காக புத்தகத்தோட சம்பந்தப்பட்ட ஒன்றும் பண்ணல. அந்த புத்தகம் எதனால தெரிஞ்சுக்கணுமோ சைதன்யத்தினால தெரிஞ்சுக்கணும். அந்த சைதன்யத்துக்கு இருக்கிற அஜ்ஞானம் மாத்துறது, நீக்கிறது, அதுக்குதான் அந்த விருத்தி வந்தது. இப்படி பார்த்தா என்ன வருது, அஜ்ஞாதத்துவம் உண்மையா எங்க இருக்கு, சைதன்யத்தில் தான் இருக்கு. அஜ்ஞாதத்துவம் அந்த வார்த்தை கவனிக்கணும். அஜ்ஞாதம் அஜ்ஞாதம் அஜ்ஞானத்தினுடைய விஷயம், கவர்டு பை அஜ்ஞானம் அர்த்தம். அஜ்ஞாதம் ஆசிரியத்த விஷயத்த பாகினி நிர்விபாக விதிரேவ கேவலா, இவருடைய அர்ஜுன்தான். ஆசிரியத்துவம் விஷயத்துவம் எல்லாம் சைதன்யத்துக்கிட்ட தான் இருக்கு. ஆனால் சைதன்யத்தில் இருக்கிற விஷயத்துவம் அஜ்ஞானத்துக்கு விஷயமா இருக்கக்கூடிய சைதன்யம் தான். ஆனால் புத்தகம் அஜ்ஞானத்து விஷயம் என்றது நம்மளுடைய. அப்போ இங்க பாஹ்ய வஸ்து விஷயம் விரோததா அபுத்த போத விதிசக்தி அசம்பவா, தெரியாத விஷயத்தை தெரிவிக்கிறது என்ற பிரமாணத்தினுடைய வியாபாரம் உண்மையா நிக்கிறது எங்க, சைதன்யத்தில் தான் நிக்கிறது, ஜடத்தில் இல்ல. ஜடம் அஜ்ஞாதம் இல்ல, ஜடம் அஜ்ஞாதம் மாதிரி. உண்மையா அஜ்ஞாதம் என்ன, சைதன்யம் தான் அஜ்ஞாதம். சைதன்யம் ஞாபகமா இருக்குன்னா அதுக்கு மேல ஆரோக்கியமான ஜடமும் ஞாபகம் தான், அவ்வளவுதான். அதனால அந்த பிரமாணத்தினுடைய வேலை என்றது உண்மையா சேர்ந்து நிற்கிறது எங்க, சைதன்யத்துக்கிட்ட தான் சேர்ந்து நிற்கிறது, ஜடத்துக்கிட்ட இல்லை. அதனால அப்பேற்பட்ட சைதன்யத்தை பிரகாசப்படுத்தக்கூடிய எந்த ஒரு பிரமாணம் இருக்கோ அதுதான் ஒரிஜினல் பிரமாணம். அது என்ன, ஸ்ருதிவாக்கு. ஸ்ருதிவாக்கு எந்த ஒரு பிரமாணம் பிரகாச சைதன்யத்தை பற்றி சொல்றதோ, பிரகாச சைதன்யத்தினுடைய சொரூபத்தை பற்றி சொல்றதோ அந்த பிரமாணம் தான் ஒரிஜினலி பிரமாணம். மற்றபடி எல்லாம் பிரமாணம் மாதிரி அது சொல்றாரு. அதனால வஸ்துதா எது பிரமாணம் சத்திய விஷய பாரமார்த்திகம், மற்றபடி எல்லாம் பிரமாணம் மாதிரி தானே, அதனுடைய விஷயம் வியாபகாரிகம். கொஞ்சம் அதனுடைய சத்தையை என்ன சொல்றது குறைக்கிறதுக்கு நமக்கு தோஷம் இல்லை. எல்லாம் எதெல்லாம் தெரியுது எல்லாமே சத்தியத்துக்கு பல விதம் அது சொல்ல முடியுமா கேட்கலாம், உபகாரம் பண்ணலாம். சத்தியம் என்று சொன்னா அது ஒரு 3 விதம் சத்தியம். அதெல்லாம் வேற எங்கேயும் நீங்க மட்டும் சொல்லிட்டு இருக்க அத்வைதிகளை பரிகாரம் பண்ணலாம். சத்தியத்துவம் பலவிதம் இல்லையா, சத்தியம் சொன்னா ஒண்ணுதானே, அவ்வளவுதான் சொல்றோம், சத்தியம் தான் ஒண்ணுதான், மற்றபடி சத்தியம் மாதிரி தெரியாது இல்லையா. அதனால சத்தியம்தான் அசத்தியம் சொல்ல முடியாது. அதனால சத்தியம் என்ற லோக விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் சத்தியம், அதுக்காக வியாபகாரிக சத்தியம் பிராதிபாசிக சத்தியம் இல்லைன்னா அந்த பிரக்கிரிகளை எல்லாம் கொண்டு வரும். உபாதிக அர்த்தம் அனூத்திய பிரஸ்துதம் வேதாந்தானாம் பிரமாணாந்தர விரோதாபாவம் நிகமயதி. ஏவம் ந தத்துவ விநிவேதன சக்தி யோக சம்பாவியதேன அதிகதேன யோகா மானாந்தரஸ்ய சகலஸ்ய ததஸ்ய தேன பாதம் பிரயீஷிரசி வர்ணயிதும் நசக்யா. என்ன சொல்றது, வேதாந்த வாக்கியங்களுக்கு மற்ற பிரமாணங்களோட விரோதம் ஏற்படுறதுன்னு சொல்றது. விரோதமே இல்லை. விரோதம் எப்ப சொல்ல முடியும், ஒரே விஷயத்துல 2 சமபலமா 2 விஷயங்கள் ரெண்டு பிரமாணங்கள் வந்தா தானே விரோதம் சொல்ல முடியும். ஒரே விஷயமா இருக்கணும். லோகத்திலையும் இவா 2 பேரும் விரோதம் இருக்குன்னு சொன்னால் ஒரே விஷயத்தோடு சம்பந்தப்பட்டதான விரோதம். ஒருத்தர் இன்னொரு வேற வேலை பண்றா, இவர் வேற வேலை பண்றா, அப்ப விரோதம் கிடையாது. எப்ப விரோதம் வரும், 2 பேரும் ஒரே இடத்துல வந்து சேர்ந்து ஒரே விஷயத்துல ஏற்பட்டா அவருடைய விரோதம் வெளியே. இதெல்லாம் விரோதம் இல்லை. விரோதம் வரணும்னால் ஒரே விஷயத்தில் சம்பந்தப்படணும், அப்பதான் விரோதம். இப்போ ஸ்ருதியோட விஷயம் என்ன, வேதாந்த வாக்கியத்தினுடைய விஷயம் என்ன, சொப்பிரகாசம் சைதன்யம். இதை தவிர்த்து வேற ஒண்ணுமே விஷயம் கிடையாது. மற்ற பிரமாணங்களுக்கு என்ன விஷயம், சொப்பிரகாச சைதன்யத்தை தவிர்த்து மற்றபடி எதெல்லாம் இருக்கிறதுதான் விஷயம். சொப்பிரகாச சைதன்யம் பிரத்யட்சத்துக்கு விஷயமா கிடையாது, அனுமானத்துக்கு விஷயமா கிடையாது, ஒண்ணுக்குமே விஷயம் இல்லை. அதனால ஏன் விஷயம் இல்லைன்னா, இப்ப கண்ணு திறந்து பார்த்தா சைதன்யம் தானே தெரியறதுன்னு சொல்றது, அதான் கண்ணுக்கும் அதான் விஷயம் சொல்லலாம் இல்லையா கேட்டா அப்படி இல்லை. கண்ணு திறந்து எதுக்காக பாக்குறேன், இது தெரியறதுக்கு தானே. முன்னாடி இருக்கக்கூடிய புத்தகம் பாக்குறது தானே கண்ணு திறந்து பார்த்தேன்.
சைதன்யம் தெரியறதுக்கு கண்ணு திறந்துடும் இல்லையே. நான் எதுக்கு கண்ணு திறக்கிறேன்? ஸ்வப்பிரகாச ஆத்ம சைதன்யத்தை தெரியறதுக்கு கண்ணு திறந்து பார்க்கிற சம்பிரதாயம் இல்லை. ஆவர்த்த கட்சு அமிர்தத்தை மிச்சம் ஆவர்த்த கட்சுன்னு சொல்றது. அது கண்ணு மூடுறதோ கண்ணு திறக்கிறதோங்கிற விஷயத்தை பற்றி இல்லை. நார்மலி நான் எதுக்காக சொல்றேன்னா, மற்ற பிரமாணங்கள் உபயோகப்படுத்துறது எதுக்குன்னு கேட்டால் வெளி விஷயங்கள் தெரியவில்லை. அனுமானமா இருந்தாலும் பிரத்யட்சமா இருந்தாலும் மற்றபடி எந்தெல்லாம் பிரமாணங்கள் எல்லாம் இருந்தாலும் வெளி விவகாரத்துக்காக தான், வெளி விஷயத்தை பற்றி விவகாரங்கள் பண்றதுக்கு தான் அந்த பிரமாணங்களை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால அந்த பிரமாணங்களுக்கு விஷயம் சொப்பிரகாச சைதன்யம் கிடையாது. ஸ்ருதியோட விஷயம் என்ன? சொப்பிரகாச சைதன்யம் ஒண்ணுதான். இப்படி பார்த்தால் இதுக்கு விஷயம் வேற, இதுக்கு விஷயம் வேற. அப்ப காம்படிஷன் கிடையாது. ஒருத்தர் டான்ஸ் ஆடுறது, இன்னொருத்தர் பாட்டு பாடுறது, அவ நம்ம காம்படிஷன் இருக்காது இல்லையா? ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடுறதா இருந்தா காம்படிஷன், இல்லைன்னா காம்படிஷன் கிடையாது. அதனால ஒரே விஷயத்துல இருந்தா தான் ஸ்பர்தை நடக்கும், இல்லைன்னா ஸ்பர்தை நடக்காது. அதனால ஏவம் தத்துவ விநிவேதன சக்தி யோக சம்பாவியதே அனதிகதாதிகதேர் அயோகா. தத்துவ விநிவேதன சக்தி யோகம் கிடையாது. பிரத்யக்ஷாதி பிரமாணங்களுக்கு தத்துவபோதன சக்தி கிடையாது. தத்துவ விநிவேதன சக்தி, தத்துவத்தை விநிவேதனம் பண்றது, தெரிவிக்கிறது. தத்துவத்தை பாரமார்த்திக தத்துவத்தை தெரிவிக்கக்கூடிய சக்தி சக்தி நாஸ்தி அர்த்தம். தத்துவ விநிவேதன சக்தி யோக ந சம்பாவியதே, நான் இருக்காங்க. ஏவம் நான் இருக்கு, ந சம்பாவியதேன்னு நயம் பண்ணணும். ஏவம் ஏவம்னா இப்படி பார்த்தால் தத்துவ விநிவேதன சக்தி யோக பிரத்யக்ஷாதி பிரமாணானாம் ந சம்பாவியதே. தத்துவத்தை பாரமார்த்திக தத்துவத்தை தெரிவிக்கக்கூடிய சாமர்த்தியம் பிரத்யக்ஷாதி பிரமாணங்களுக்கு கிடையவே கிடையாது. என்ன ஏன் கிடையாது? அனதிகதாதிகதேர் அயோகா. அனதிகதஸ்ய அதிகமாய அஜ்ஞாதஸ்ய ஞாபனாய எது உபயுஜ்யதே தத் பிரமாணம் இது வக்தவ்யம். அது முன்னாடி சொன்ன மாதிரி அஜ்ஞாதஸ்ய ஞாபனாயான்னு சொன்னா அஜ்ஞான விஷயத்திய சைதன்யத்தை ஞாபனாயான்னு ஒரு ஸ்ருதிக்குதான் இருக்கு. அதனால அனதிகதாதிகதி என்றது கிடையாது. மானாந்தரஸ்ய சகலஸ்ய சகலஸ்ய மானாந்தரஸ்ய ஸ்ருதியை தவிர்த்து மற்றபடி எல்லா பிரமாணங்களுக்கும் சதச்சா. அதனால தேனா பாத திரைசிரசி வர்ணயிடும் சக்கியம். பிரத்யக்ஷத்தினால பாதிதமா இருக்கு ஸ்ருதி வாக்கியம். தத்துவமசின்னு சொன்னா அது பிரத்யக்ஷ பாதிதம். இன்னும் தப்பு. தத்துவமசின்னு சொல்ற வாக்கியத்தினுடைய அர்த்தம் ரொம்ப சாதாரணமா தப்பா எடுத்துள்ள பிரத்யக்ஷ பாதிதம் சொல்லுது. நான் கடவுள் சொன்னா அப்படியே அதே அர்த்தமா? நான் கடவுள் சொன்னா சாதாரணமா என்ன தெரியும்? ரெண்டு விதமா அர்த்தம் சொல்லலாம். கீதா பாஷ்யத்துல அப்படியே விகல்பம் போட்டு பாஷ்யக்காரர் விசாரம் பண்ற அந்த கஷேத்திரஜன் இங்க கஷேத்திரஜன் ஜாதி மாம் வித்தி பண்டிதா பசுதான் சொல்லுது. அங்க என்ன கேட்கிறார்? தத்துவமசி ஜீவேஸ்வரையோட ஐக்கியம், ஜீவனும் ஈஸ்வரனும் ஒண்ணுதான் சொன்னா என்ன அர்த்தம்? ஈஸ்வரன் கிடையாது, ஜீவன் மட்டும்தான் இருக்குன்னு ஒரு அர்த்தம். இல்லைன்னா ஈஸ்வரன் மட்டும்தான் இருக்கு, ஜீவன் கிடையாது அர்த்தம். இது நீங்க சாய்ஸ் கொடுக்குற. ஈஸ்வரன் நாஸ்தி, நான் தான் இருக்கு, ஈஸ்வரன் கிடையாதுன்னு அர்த்தமா? இல்ல ஈஸ்வரன் தான் இருக்கு, நான் கிடையாதுன்னு அர்த்தமா? நானும் கடவுளும் ஈஸ்வரனும் நானும் ஏகம், ஜீவகா ஈஸ்வரஸ்த ஏக ஏவா. அந்த தத்துவமசி வாக்கியார்த்தம் என்ன அர்த்தம்? கடவுள் தான் இருக்கு, நான் கிடையாதுன்னு அர்த்தமா? நான் தான் இருக்கு, கடவுள் என்னை தவிர்த்து கடவுள் கிடையாதுன்னு அர்த்தமா? கடவுளை தவிர்த்து நான் கிடையாதுன்னு அர்த்தமா? ரெண்டுமே கிடையாது, ரெண்டுமே அர்த்தம் இல்லை. நான் மட்டும்தான் இருக்கு, கடவுள் கிடையாதுன்னு அர்த்தம் இல்லை. கடவுள் மட்டும்தான் இருக்கு, நான் இது கிடையாதுன்னு அர்த்தம் இல்லை. இந்த ரெண்டு அர்த்தமும் தப்பு. இது ரெண்டும் விவக்ஷிதம் இல்லை. கடவுள் தெரியக்கூடியதும் நான் என்று தெரியக்கூடியதும் வஸ்து ஒண்ணுதான். அந்த வஸ்துவை ஒண்ணு மட்டும் என்றது தெரிஞ்சிருந்தால் அந்த வஸ்துவில ஈஸ்வரத்துவம் கிடையாது, ஜீவத்துவம் கிடையாதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். இதுதானே அர்த்தம். நமக்கு தெரியாத விஷயம் இல்லை. ஆனா பிரமிச்சிருவான். திருப்பி திருப்பி ஜனங்கள் கேட்கும் பொழுது பிரமை வரும். ஓ அப்படி என்ன சொல்றது தெரியாது. அப்படின்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்தா எது எடுக்கணும் தெரியாது. இந்த சமயத்துல ரெண்டு ஆப்ஷனும் தப்பா இருக்கலாம் இல்லையா? கொடுத்த ஆப்ஷன் ஒன்னும் செலக்ட் பண்ணி தான் நமக்கு பரிச்சயம் பழக்கம். அதுக்குதான் பூர்வபக்ஷிகள் நாலா பிரித்து இப்படியோ 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 கிரந்தங்கள் வரும் இல்லையா? அது ஏன் விகல்பம் கொடுக்கறது, ஆப்ஷன்ஸ் எதுக்கு கொடுக்கறதுனால புதுசா நம்மளுடைய மைண்ட் வேற வழியில் போகக்கூடாது. இது இங்கே இருக்கணும், இந்த ஒண்ணுதான் செலக்ட் பண்ணுவோம். அப்படி கிடையாது. இந்த சமயத்துல எல்லாமே தப்பு. புதுசா ஏதாவது சொல்ல வேண்டியதா இருக்கு. ஜீவன் என்று தெரியக்கூடிய வஸ்துவும்
ஈஸ்வரன் என்று தெரியக்கூடிய வஸ்துவும் ஒரே பதார்த்தம். அந்த ஒரே பதார்த்தத்தை மட்டுமா கிரகிக்கும் பொழுது அந்த பதார்த்தத்துல ஜீவத்துவமும் கிடையாது, ஜீவத்தன்மையும் கிடையாது, ஈஸ்வரத்தன்மையும் கிடையாது. வேதாந்த தத்துவம் சந்தேகமே இல்லை. இது தெரியாம எனக்கு பிரத்யக்ஷ விரோதம். என்ன பிரத்யக்ஷ விரோதம்? நான் என்று தெரியக்கூடிய விசிஷ்டஸ்வரூபம், ஈஸ்வரன் என்று தெரியக்கூடிய விசிஷ்டஸ்வரூபம், இது ரெண்டும் ஒன்று. தத்துவமசி வாக்கியார்த்தமே சொல்லி விசிஷ்டையோர் ஐக்கியம் எது உச்சதே தனி பிரத்யக்ஷ விரோதம். ஏன்னா நமக்கு தெரியக்கூடிய பேதம் விசிஷ்ட பேதம் தானே தெரியுதா? ஈஸ்வரன் ஜெகத் நியந்தாவா இருக்கக்கூடிய ஈஸ்வரன் நான் இல்லை, இதுதானே பிரத்யக்ஷம். நான் ஜெகன் நியந்தா கிடையாது, நான் ஜெகன் நியந்தா கிடையாது, நான் ஜெகத்தினுடைய சிருஷ்டிகர்த்தா கிடையாது, நான் ஜெகத்தினுடைய சம்ஹர்த்தா கிடையாது, அதனால நான் கடவுள் இல்லை. இதுதான் பிரத்யக்ஷம். இந்த பிரத்யக்ஷத்தினால தத்துவமசி வாக்கியார்த்தம் பாதிக்கிறதுன்னு பேச்சு. அதனால அந்த வாக்கியத்துக்கு எல்லாம் அர்த்தம் அடிச்சுடணும், வேற விதமா அர்த்தம் சொல்லுவாங்க. இதனால துவைதவாதம் ரொம்ப நிஸ்தாரம், ரொம்ப நிஸ்தாரம். ஏன்னா அதனுடைய தாற்பயத்தை கிரகிக்காமல் இப்படி போல ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் பெரிய வாக்கியார்த்த விஷயமா வேணும்னா சொல்லலாம், அதுதான் 1 மணி நேரம் வாக்கியார்த்தமா சொல்லலாம். ஆனா நிஸ்தாரம் அது விஷயம். அந்த கேள்வியே பல கேள்விகள் ரொம்ப நிஸ்தாரமா இருக்கும். அதனுடைய அபிப்பிராயம் வேற விதமா எடுத்துட்டு பேசுறோம். அப்போ சரியான அபிப்பிராயம் தெரியறதா இருந்தால் ஸ்ருதி சொல்ற விஷயம் வேற, நீங்க பிரத்யக்ஷத்தினால தெரியக்கூடிய விஷயம் வேற. நான் ஜெகன் நியந்தா இல்லையா என்றுடைய பிரத்யக்ஷம். நீ தான் ஜெகன் நியந்தா சொல்றதா ஸ்ருதி வந்த நீ தான் ஜெகன் நியந்தா. நீ சொன்னா இந்த சரீரத்தினால பரிச்சின்னமா தெரியக்கூடிய நானா ஜெகன் நியந்தா ஸ்ருதி சொல்றதா? இதுதான் ஸ்ருதியுடைய விஷயமா விசாரமா? கிடையவே கிடையாது. அதனால ஆனாந்தரஸ்த சகலஸ்த ததஸ்த தேன பாத திரைஷிரசின்னு சொன்னால் வேதாந்த வாக்கியத்துல மகா வாக்கியம் அர்த்தம். திரைனா வேதம், வேதத்தினுடைய சிரப்புனா மகா வாக்கியம். திரைஷிரசி மகா வாக்கியத்துல பாதகா வர்ணயிதும் நசக்கியா பிரத்யக்ஷாதி பிரமாணேன பாதோ பவதி என்றது சொல்ல முடியாது. ஆரம்பணாதி வதகா கலு நிர்விகல்ப பிரத்யக்ஷ புத்தி அனுசரித்த விகல்ப புத்தே ஆபாசதாம் முனிருவாத பதாத்ய பாவோ விஜ்ஞாயதே சுகதோ குணதிஷ்டிகாயாம். ஆரம்பணாதி வதகா பிரசித்தம். ஆரம்பண வாக்கியம் யதா சௌமிய ஏகேன வர்ப்பிண்டேன சர்வமிதம் மృన్మయం விஜ்ஞாபம் ஸ்யாத் பாதாரம்பணம் விகாரோ நாமதேயம். இப்பேற்பட்ட ஸ்ருதி வாக்கியத்தினால ஆரம்பணாதி வதகா கலு என்ன சொல்றது? நிர்விகல்ப பிரத்யக்ஷ புத்தி அனுசரித்த விகல்ப புத்தே ஆபாசதாம் முனிருவாத. முனி சொன்னா இங்க சூத்திரக்காரர் பகவான் பாதராயணம் தது அனன்யத்துவம் ஆரம்பண சப்தாதித்யா சூத்திரம் போட்டிருக்கார் இல்லையா, அந்த விஷயத்தை பத்தி சொல்றது. முனிருவாசா இப்படி சூத்திரம் பண்ணக்கூடிய முனி சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்கார்? தது அனன்யத்துவம் ஆரம்பண சப்தாதித்யா என்கிற சுத்திவாக்கிய இந்த சூத்திரத்தினால முனி பாதராயண முனி மகர்ஷி என்ன சொல்லியிருக்கார்? விகல்ப புத்தே ஆபாசதாம் உவாச்ச. விகல்ப புத்தினா பரிகல்பக ஞானம். பரிகல்பக ஞானம் விசேஷணங்களோடும் விசேஷங்களோடும் பல விசேஷணங்களோடும் விசேஷங்களோடும் சேர்ந்து அநேக விதமா தெரியக்கூடிய வஸ்துக்களே தெரியக்கூடிய கிரகிக்கக்கூடிய அந்த அப்பேற்பட்ட ஞானம் பரிகல்பக ஞானம் சொல்றது இல்லையா? அந்த பரிகல்பக புத்தி வித்யாஞானம் என்று சொல்லியிருக்கார் சூத்திரக்காரர். விகல்ப புத்தே ஆபாசதாம் முனி வாச்சா. எது வந்து சொல்லியிருக்கார்? ஆரம்பணாதி வசதா கலு நிர்விகல்ப பிரத்யக்ஷ புத்திம் அனுசரித்திய. நிர்விகல்ப பிரத்யக்ஷ புத்தியை வச்சுண்டு பரிகல்பக ஞானம் பிரமை என்று சொல்றார் சூத்திரக்காரர். இது இங்க சின்ன ஒரு கிரிட்டிசைஸ் பண்றதுன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? முனியோட அபிப்பிராயம் என்ன? பிரத்யக்ஷத்தினுடைய உண்மையா பிரத்யக்ஷத்தினுடைய விஷயம் என்ன அப்படி ஒரு விசாரம் பண்றதா இருந்தால் கண்ணால எது தெரியறது? பௌத்த மதத்தோட சாமியம். பௌத்தன் எப்படி சொல்றாங்க? நிர்விகல்பக ஞானம் மட்டும்தான் பிரமை, பரிகல்பக ஞானம் எல்லாமே பிரமை. ரைட் நாலேஜ் சொன்னா நிர்விகல்பக ஞானம், அதுதான் அது ஒண்ணுதான் என்ன ஒரிஜினல் ஞானம். மற்றபடி எல்லாமே நம்மளே சேர்க்கிறது சொல்றேன் பௌத்த மதம்.
அது ஒரு சாமியம் இருக்கே அவங்க வேதாந்தத்துல இருந்து கேள்வி, அந்த கேள்விக்கு பதில் கொடுத்துட்டு இருக்க இல்லையா, அது நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி அந்த பௌத்தன் சொல்ற மாதிரி இவரும் சூத்திரக்காரரும் சொல்றாருன்னு ஒரு சந்தேகம், அதுக்கு பதில் கொடுக்கிறார். அப்படி இல்லை, சூத்திரக்காரருடைய அபிப்பிராயம் வேறேன்னு காமிக்கிறதுக்காக இது வந்து இந்த ஸ்லோகம். என்னன்னா, இது பாருங்க, கண்ணால ஏதோ ஒண்ணு தெரியறதுன்னா என்ன தெரியறது? இது முன்னாடி இருக்கிறத கண்ணால தெரியறதுன்னா இதம் புஸ்தகம் தெரியறதுன்னு நம்ம சொல்றோம். உண்மையா இதம் புஸ்தகம்னு கண்ணால தெரிஞ்சுக்கவே முடியாது. கண்ணு திறந்து பார்த்தால் இதம் புஸ்தகம் அந்த அளவுக்கு ஒரு ஞானம் கண்ணால வரவே முடியாது. ஏனால் கண்ணு என்றது நமக்கும் மட்டும் இல்லை, சின்ன குழந்தைக்கும் கண்ணு இருக்கு. ஒண்ணுமே தெரியாது, இப்போ மூழ்கி பார்க்கலாம். சின்ன குழந்தை, இப்போ பிறந்த குழந்தை, அந்த குழந்தை இந்த புத்தகத்தை பார்த்தா இதம் புஸ்தகம் ஞானம் வராது. அவ்வளவுதான் தெரியறதா, அவ்வளவுதான். அந்த மாதிரிதான் ஞானம் வரும். அதுக்கு புஸ்தகத்துவம் என்ற தன்மையில் இருக்கு. இது இந்த புஸ்தகம், இது அந்த புஸ்தகம், இது மஞ்சள் புஸ்தகம், மஞ்சள் கலர், அது சிவந்த கலர், இது எங்கே இருக்கு, இது இதோட சம்பந்தப்பட்ட எத்தனையோ டீட்டெயில். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எதிரான சேர்ந்தது, அதெல்லாம் கண்ணினுடைய வேலை கிடையாது. கண்ணுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு அது பாருங்க. கண்ணு உங்களுக்கு கொடுக்குற இன்ஃபர்மேஷன் என்ன கேட்டா எது இதுவாகும். இதனுடைய எந்த விதமான டீட்டெயில்ஸும் கண்ணுக்குள்ள இல்லை, கண்ணுனால தெரியல. அது வந்து நம்மளுடைய வாசனையினால நம்மளுடைய உள்ளுக்குள்ள நிறைய டேட்டா இருக்கு. இந்த டேட்டாஸ் எல்லாம் சேர்ந்து அங்க ஒர்க் பண்ணும்போது இதம் புஸ்தகமும் தெரியும், பலவிதமான ஞானங்கள் வரும். இப்ப நமக்கு ஒன்றும் தெரியாத அளவுக்கு பார்த்தா இது யந்திரம், அதுதான் தெரியும். அந்த யந்திரஜன் இது பார்த்தா அவனுக்கு எத்தனையோ டீட்டெயில்ஸ் தெரியும். பார்த்த உடனே இது கண்ணால தெரியறதுன்னு அவன் சொல்லுவான். எப்படி தெரியுது உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தா? இது பார்த்தா ஒரு சட்டுன்னு ஒரு 15 டீட்டெயில்ஸ் சொல்லுவான். இந்த யந்திரம் தெரிஞ்சவன் இது பார்த்தா உடனே ஒரு 15 டீட்டெயில் கணக்கு பண்ணி திடீர்னு சொல்லுவான் இல்லையா? எப்படி உங்களுக்கு தெரியுது கேட்டா அவன் என்ன சொல்லுவான்? கண்ணால தெரியுது, கண்ணால தெரியுது. கண்ணால தெரியுறதா இருந்தா கண்ணு எனக்கும் இருக்கு, எனக்கு ஒன்றும் தெரியலையே, எனக்கு ஒரு யந்திரம் அவ்வளவுதான் தெரியும். கண்ணால தெரியறதா இருந்தா எனக்கும் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? எனக்கு ஒன்றும் தெரியல, உனக்கு எப்படி உனக்கு மட்டும் தெரியுதுன்னா அதனால தெரியுது. கண்ணால இல்லை, கண்ணு வந்து ஒரு தூள் மட்டும்தான். அவனுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே அங்க சேர்ந்து வந்திருக்கு. அதனால பெரிய ஒரு சவிகல்பக ஞானம் வந்திருக்கு அவனுக்கு. அப்ப இந்த ஞானத்தை சவிகல்பகமா அந்த விகல்பங்களை ஆட் பண்றது யாருன்னு கேட்டா ஒரிஜினலி அந்த ஐ கான்டாக்ட்னால அவ்வளவு அளவுக்கு மகாத்மியம் இல்லை. அது கண்ணு அவ்வளவுதான் முன்னாடி இருக்கிறது தெரியும். மற்றபடி எல்லாமே நம்மளுடைய வாசனையிலான சேர்க்கப்பட்டுள்ளது. அதனால கண்ணுக்கு விஷயம் என்னன்னு கேட்டா எல்லாமே நிரூபணம் பண்ணி பார்த்தா சது என்ற ஒரு பிரத்யக்ஷம் ஒண்ணுதான் கண்ணுக்கு விஷயம், இப்படி நிரூபணம் பண்ண முடியும். அதனால அது ஒண்ணுதான் அதுக்கு ஒண்ணுதான் நிர்விகல்பக ஞானம், அதுதான் பிரத்யக்ஷம் பிரமாணம். மற்றபடி எல்லாம் சவிகல்பக ஞானங்கள் எல்லாம் அந்த விசேஷங்களோடு சேர்ந்து தெரியக்கூடியது. அதனால எல்லாமே பிரமை என்ற ஒரு நிரூபணம் அந்த சூத்திரக்காரர் பண்ணி இருக்காருன்னு சொல்றது. இது பார்த்தா பௌத்த மதம் மாதிரி இருக்கே ஒரு கேள்வி சந்தேகம் வரும். அதுக்காக இவர் பதில் கொடுக்கிறார். அப்படி இல்லை, இது வந்து முனி உவாச்சா அதாபி கிமர்த்தம் உவாச்சான்னு கேட்டால் அது விடதிஸ்விகாநியாயேனா சொல்றது. விடதிஸ்விகாநியாயன்னு சொன்னால் குழந்தைகளுக்கு மருந்து கொடுக்கும் பொழுது, மருந்து சாப்பிடாம இருக்கும் பொழுது நாவல ஒரு குடம் சின்ன வெள்ளம் ஒரு வச்சு கொடுத்தா அது சாப்பிட்றதுக்காக பிரயத்னப்படும் பொழுது உள்ளுக்குள்ள மருந்து வச்சு கொடுத்தோம், அது மருந்து போயிடும் இல்லையா? அந்த மாதிரி குடதிஷ்டிகா நியாயம்னு பேர். ஒரு குடத்தை காமிச்ச கசப்பு உள்ள மருந்து கொடுக்கிறது. அந்த மாதிரி அந்த நியாயத்தை வச்சுட்டு இந்த ஒரு விஷயத்தை முனி சொல்றார் என்றது. ஆபாசுகாம் முனிருவாச கதா ஆசிய பாவோ விஜயாயதே சுகதரோ குடதிஷ்டிகாயா. அது நான் அப்புறம் சொல்றேன். இப்ப குடதிஷ்டிகா நியாயன இந்த விஷயம் எப்படி நமக்கு முனி எடுத்து காமிக்கிறது என்று சொல்லணும் இல்லையா? குடதிஷ்டிகா நியாயம் ஓகே, ஆனா நிர்விகல்பக ஞானம் தான் பிரமை, சரிகல்பக ஞானம் எல்லாம் அப்புறம் பிரமை ஆட் வந்து சேர்ந்திருக்கு, ஆடா வந்தது, அதெல்லாம் கண்ணினுடைய விஷயம் இல்லை சொல்லி சொல்ற முனியுடைய அபிப்பிராயம் என்ன என்றது அப்புறம்